நம்மை காப்பாற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு ஒரு நேர்வழியை நமக்கு தந்திருக்கின்றான். எந்த அளவுக்கு என்றால், ஏகத்துவத்தின் தந்தை என்று சொல்லக்கூடிய இப்ராஹிம் நபியுடைய தந்தைக்கு வழங்காத ஒரு பாக்கியத்தை நூறுடைய மனைவி பிள்ளைகளுடைய அவர்களுக்கு கூட வழங்காத ஒரு பாக்கியத்தை அல்லாஹ்வுடைய தூதர் அவருடைய பெற்றோர்களுக்கு கூட வழங்காத ஒரு பாக்கியத்தை எங்கோ இருக்கக்கூடிய ஒரு கடைக்கோடி மூலையில் இருக்கக்கூடிய நமக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு நேர்வழியை நமக்கு வழங்கியிருக்கின்றார். நரகத்திற்கு செல்ல வேண்டிய நம்மை அவருடைய அருளாலே கருணையால நம்மை சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய ஒரு வழியை நமக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்படுத்தி தந்திருக்கக்கூடிய அந்த ரப்பல் ஆலமீனுக்கு அதிகம் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இன்னும் குறிப்பாக தர்காக்களில் போய் அந்த இடத்தில் கேட்கக்கூடிய இந்த பிரார்த்தனைகள் தான் இறந்த ஒரு நல்லடியாரிடத்தில் கேட்டுக்கொண்டிருந்த நம்மை ஒரு ஏகத்துவத்தின் பக்கம், ஒரு தௌஹீதின் பக்கம், எந்த ஏகத்துவத்தின் தந்தை என்று சொன்னாரோ இப்ராஹிம் நபி அவர்கள் அவருடைய பின்பற்றிய அந்த ஏகத்துவ கொள்கையின் பக்கம் நம்மை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வைத்திருப்பதற்கு அதிகம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுக்கு நாம் நன்றி கடமை கொண்டவர்களாக இருக்கிறோம். நாம் அல்லாஹ்வை நம்புகின்றோம், அல்லாஹ்வுடைய தூதரை நம்புகின்றோம். நம்முடைய பெற்றோர்கள் முஸ்லிம்களாக இருக்கின்றார்கள், நாமும் முஸ்லிம்களாக இருக்கின்றோம். இது மட்டும் சொர்க்கத்தை செல்வதற்கு போதுமா என்றால் போதாது என்று அல்லாஹ் நம்மை பார்த்து சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். நாம் ஒரு கொள்கை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு அல்லாஹ்வுடைய தூதரை ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம். இது மட்டுமே சொர்க்கத்திற்கு செல்வதற்கு காரணமாக அமையும் என்று சொன்னால் பத்தாது, நல்லறங்கள் புரிய வேண்டும் என்று அல்லாஹ் திருமலை சுட்டி காட்டக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். ஏனென்றால் பிறந்ததில் இருந்து எந்த தீமையுமே செய்யாத மனிதனாக அல்லாஹ் படைக்கவில்லை. பலகீனமாக தீமைகளை செய்யக்கூடியவர்களால் அல்லாஹ் நம்மை படைத்திருக்கின்றால் நம்முடைய தீமைகளுக்கு பரிகாரமாக அந்த அமல்கள் நம்மை பாதுகாக்கும். அப்ப நன்மையை செய்யும்படி அல்லாஹ் நம்ம ஏறக்கூடிய செய்தி பார்க்கிறோம். நாமல் வாழ்த்து சாயாதி சகோதரர்களுக்கும் ஜன்னாத்தும் தஜ்ரீமின் தஹ்திஹா அன்ஹார். நம்பிக்கை கொண்டு நல்லறங்கள் செய்யும், நம்பிக்கை கொண்டு நல்லறங்கள் செய்வதற்கு தான் சொர்க்க சோலைகள் இருக்கிறது என்று அல்லாஹ் திருமலையில் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். சொன்னால் நம்பிக்கை மட்டும் வந்தாலே நல்லறங்களும் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் நமக்கு வலியுறுத்த செய்தியை பார்க்கிறோம். இன்னும் அல்லாஹ் திருமலை ஏராளமான வசனங்களை சொல்லி காட்டும் பொழுது அல்லாஹ் சொல்லி காட்டார், ஒவ்வொருவருக்கும் ஒரு முன்னோக்கு இலக்கு இருக்கும், ஒவ்வொருவருக்கும் ஒரு முன்னோக்கு இலக்கு இருக்கும். நீங்கள் நன்மைக்கு முந்திக் கொள்ளுங்கள், நீங்கள் நன்மைக்கு முந்திக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். சொன்னால் நன்மையை நம்ம அதிகமாக செய்ய வேண்டும். இன்னும் அல்லாஹ் சொல்லி காட்டால், நம்பிக்கை கொண்டவரே ஒன்றும் செய்யுங்கள், சரியா செய்யுங்கள், உங்கள் இறைவனை வணங்குங்கள், நன்மை செய்யுங்கள், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். அவர் தனது இறைவனின் திருப்தியை நாடி தொழுகையை மேற்கொள்வார்கள், தொழுகையை நிலைநாட்டுவார்கள். நாம் அவருக்கு வழங்கியதற்கு ரகசியமாகவும் வெளிப்படையாகவும் நல்ல வழியில் செயல்படுவார்கள். நன்மை மூலம் தீமையை தடுப்பார்கள். அவர்களுக்கு அவ்வளவு வாழ்க்கையின் வெற்றி இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தியெல்லாம் பார்க்கணும்னு சொன்னால் நம்பிக்கை மட்டும் பத்தாது, நன்மையும் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் நம்மை பார்த்து வலியுறுத்தக்கூடிய செய்திகள் எல்லாம் பார்க்கக்கூடிய செய்தியை பார்க்கணும். நம்மளாம் நினைச்சிருக்கிறோம், தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், ஹஜ்ஜி செய்கிறோம், இதுதான் நடக்கும், இது போதும் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த விஷயங்கள் சொல்லக்கூடிய விஷயமா இருக்கட்டும், நோன்பு வைக்கக்கூடிய விஷயமா இருக்கட்டும், நோன்பு கூட எல்லாரும் வச்ச முடியாது. உடல் ஆரோக்கியம் உள்ளவர்கள், நமக்கு சக்தி பெற்றவர்கள் தான் நோன்பு வைக்க முடியும். ஹஜ்ஜி கூட அப்படிதான், வசதி உள்ளவர்கள் தான் ஹஜ்ஜி செய்ய முடியும். அப்ப எந்த நன்மையை நம்ம அன்றாடத்தில் கொண்டு செல்வது? ஒரு நாளைக்கு நாம் படுத்து இருந்து எழுந்து அந்த நாம் ஒரு கரம் சிந்தித்து பார்த்தோம் சொன்னால் நாம் செய்த நல்லறங்களை விட நாம் செய்த தீமைகள் மிகைத்து இருப்பதை பார்ப்போம். இப்படி ஒவ்வொரு நாளும் தீமையின் எண்ணிக்கை கூடிக்கொண்டே போய்
நன்மையின் எண்ணிக்கை குறைந்து கொண்டே போனால் மறுமையின் நம்முடைய நிலை என்றாலும் அதை அல்லாஹ் சொல்லி காணக்கூடிய செய்தி பாருங்க. உங்களுடைய நன்மை தீமையை நாம் என்ன செய்வோம்? தராசில் நிற்போம் சொல்றோம். நன்மையின் இடையில் யாருக்கெல்லாம் கனமாக இருக்கின்றதோ அவர்கள் சொர்க்கத்துக்கு செல்ல முடியும். நன்மையின் இடையில் யாருக்கு குறைவாக இருக்கிறதோ அவர்கள் நரகத்துக்கு செல்வார்கள் என்று அல்லாஹ் ஏராளமான வசனங்கள்ல சொல்லி காட்டக்கூடிய செய்தியெல்லாம் திருமலை குரான் அல்லாஹ் சொல்லி காட்டினா அது ஒரு சில வசனங்களை பாருங்க. சக்கரத்து மவாசின் ஒவ்வொரு ஈசத்தினாலையா யாருடைய இடையில் கனமாக இருக்கின்றனோ அவர் திருப்தியான வாழ்க்கையில் இருப்பார். சக்கரத்து மவாசின் காவியா யாருடைய இடையில் தேசமாக இருக்கிறதோ அவர் தங்குமிடம் காவியாகும். அதுவாக மாறியா காவியா என்றால் என்ன என்று நமக்கு எப்படி தெரியும்? நானும் காவியா சுட்டரித்து நரக நெருப்பு என்று சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கணும். இன்னும் சொல்றான் எவரது இடையில் கனமாக இருக்கிறதோ அவர் திருப்தியான வாழ்க்கையில் இருப்பார். எவரது இடையில் லேசாகிவிட்டனோ அவர் தமக்கு தாமே நட்டத்தை ஏற்படுத்திக் கொண்டு நரகத்தில் இறந்தாமல் இருப்பார் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தியை தான் பார்த்தோம். இன்னும் சொல்றான் அந்நாளில் மதிப்பீடு செய்வதில் உண்மை நன்மைகள் இடைகள் சமமாக இருப்போர் வெற்றி பெற்றார் என்று சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். இன்னும் சொல்றோம் நன்மைகள் இடையில் லேசாக இருப்போர் தமக்கு தாமே நஷ்டத்தை ஏற்படுத்திக் கொண்டார்கள் என்று சொல்லக்கூடிய ஏராளமான வசனங்களை பார்ப்போம். சொன்னால் மறுமையில நன்மையை தீமையை நிற்பான். நன்மையின் இடையில குறைச்சில கலை பிடிச்சு நினைச்சுக்கிறது. இந்த உலகத்தான் முஸ்லிம்களா இருக்கிறோம். அல்லாஹ் ஏற்றிக்கிட்டவன் தூவத்தை ஏற்றிக்கிட்டவன் என்று பெரும்பான்மையாக இந்த உலகத்துல அசால்ட்டாக வாழ்ந்தவர்கள் சொன்னால் நம்முடைய நிலை மறுமையில படும் மோசமான ஒரு நிலையா போகிற விஷயத்தை அல்லாஹ் முன்கூட்டி எச்சரிக்கை செய்தியை பார்ப்போம். முன்கூட்டி அல்லாஹ் எச்சரிக்கிறான். அப்போ வாழ்க்கையில அன்றாடம் செய்யக்கூடிய நன்மைகள் ஏராளமான நன்மைகள் இருக்கக்கூடிய செய்தியை பார்க்கணும். நம்ம நோக்கம் முஸ்லீம்களுக்கு நம்ம நோக்கம் சொந்தத்துக்கு கல்வியை படிக்க வைக்கிறோம், ஓட வைக்கிறோம், வியாபாரம் பண்றோம், தொழில் செய்யறோம், பெரிய பெரிய துறைகள் என்னவோ வழங்கப்பட்டா இந்த அர்த்தமான உலகத்திட்ட மறுமைக்கு நம்ம வேலை வேண்டும் சொன்னால் நினைச்சுக்கிறோம். பொருளாதாரத்தில் வசதியா உள்ளவங்க தர்மம் செய்யணும். நமக்கு கடமை இல்லை. நிறைய கொடுக்கணும் நம்ம வாங்கிக்கீங்கன்னு சொல்லி அந்த ஏசி விவசாயம் இருக்கிற தவிர தர்மத்தை பத்தி எல்லாம் ஒரு இத்தனை சொல்றாங்க. ஒரு பேரித்த பணம் அதாவது என்ன செய்ய நீ தர்மம் செய்து நாளை நெருப்பு இருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் இத்தனை சொல்லப்படி செய்தி பார்க்கணும். பேரித்த பணம் அற்பமான ஒரு பொருளாக இன்னைக்கு நமக்கு விளங்குது. அல்லாஹ் இத்தனுடைய காலத்துல ஒரு பேரித்தன்மை ஒரு நாள் உணவாக அந்த தோழல் இருக்குது. அல்லாஹ் தோழர் சொல்றாங்க என்னுடைய தோழர் ஒரு கையளவு செஞ்சுக்காக தர்மம் நீங்க ஒரு மலையளவு செஞ்சா கூட அதுக்கு ஈடாகாது என்று அல்லாஹ் தோழர் எதுக்கு சொல்றாங்க தெரியுமா? அந்த வறுமையான நேரங்களிலும் நமக்கு தேவையுள்ள நேரங்களிலும் நம்ம குடும்பமே பட்டின இருக்கக்கூடிய நேரங்களில் கூட பசி என்று கொடுத்தால் தனக்கு இல்லாமல் போனா கூட அடுத்தவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வுகள் எல்லாம் இருக்கிறது சொன்னால் அதனால அல்லாஹ் தோழர் தன்னுடைய தோழர்களை அவர் சிலாயிட்டு சொல்லக்கூடிய விஷயத்தை பார்க்கணும். தர்மத்தில் செல்வம் தர்மம் தெரியுமா? ஒரு மனிதனுக்கு தேவை இருக்குங்க. ஒரு நாளைக்கு 300 ரூபாய் 400 ரூபாய் குறைஞ்சபட்சம் 500 ரூபாய் சம்பாதிக்கிறான். குடும்பத்துக்கே பத்தல. அப்படியே ஒரு டைட்டான ஒரு நிலையில போய்கிட்டு இருக்குது. பொருளாதாரத்தின் மேல அதிகமான நாட்டம் அவர்களுக்கு சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு நாட்டம் இருக்கக்கூடிய நேரத்துல குடும்பத்துல பொருளாதார நிலை இல்லாத ஒரு நேரத்துல அந்த பொருளாதாரத்தை தர்மம் செய்யலாம் பாருங்க. அந்த நிலையில இருந்து தர்மம் செய்யலாம் பார்த்தீங்களா? சிறந்த தர்மம் என்று அல்லாஹ் தோழர் சொல்றாங்க. அதனால தன்னுடைய தோழர்கள் செய்த தர்மத்தை குறையா சொல்லி குறையா கிளம்பிக்கிறாங்க. ஒரு மலையளவுக்கு நீங்க செஞ்சா கூட என்னுடைய தோழர் கையளவு செஞ்சுட்டாங்க. அந்த மனநிலை தான் தனது குடும்பத்திற்கு இல்லைன்னு சொன்னா கூட அந்த விருந்தாளிக்கு பசியின் மொத்தவர்களுக்கு கொடுக்காம இருப்பாங்க. இதனாலதான் அல்லாஹ் தோழர் சிலாயிட்டு சொன்னாங்க. அந்த குறைஞ்சபட்சம் நம்முடைய ஊழியத்துல ஒரு நாளைக்கு 200 ரூபாய் 300 ரூபாய் சம்பாதிச்சா கூட ஒரு 5 ரூபாய் தர்மம் செஞ்சா கூட எங்கேயும் நிற்கும். தர்மங்கிறது
எது இருக்குன்னு சொன்னா தர்மத்துல இருக்கு. ஒரு வங்கியில காசை போட்டு வைக்கிறோம், அற்பமான ஒரு காசு 5 ரூபா 10 ரூபாய் நம்ம போட்டு வச்சா கூட ஒரு நேரத்துல அது என்ன செய்ய ஒரு மொத்தமாக ஒரு அமௌண்டாக கிடைக்கக்கூடிய நேரங்கள்ல எவ்வளவு ஒரு ஹெல்ப்பா இருக்கு, உதவியா இருக்குவாங்க. அதுபோலதான் எதையெல்லாம் நாம் அற்பமாக கருதுகிறோமோ அது நமக்கு வறுமையை கையை பிடித்து சொர்க்கத்தில் இருந்து கொண்டு செல்லக்கூடிய ஒரு காரியமாக அந்த அற்பமான நன்மைகள் இருக்கின்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். 1 ரூபா 2 ரூபா அற்பமா இருந்தாலும் அது செய்யக்கூடிய நன்மை இருக்குது. முடிஞ்ச அளவு கொடுக்கறது என்ன வந்து அவங்க என்ன செய்யறது தொடர்ந்து செஞ்சுக்கணும். அதே மாதிரி சின்ன சின்ன நன்மை இதுக்கென்று பெரிய காசு பணம் செலவழிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இதுக்கென்று ஒரு நேரத்தை ஒதுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. பாமரங்க இருந்து பணக்கார வரைக்கும் செய்யக்கூடிய ஒரு விஷயம் அது நம்ம சமுதாயத்தில் என்ன செய்யறோம், என்னால அர்த்தமா நினைச்சு நம்ம செய்யாம விட்டு போறோம். இந்த அர்த்தமா நினைச்சு நம்ம செய்யாம விட்டு போறக்கூடிய நன்மையை நாம் எடுத்து செய்யணும் சொன்னால் வறுமைகளுக்கு பேர் உதவியா பேர் உதவி எவ்வளவு நன்மையாக நம்ம கட்டு வந்திருக்காங்க. போற போக்குல நம்ம வீட்டுல இருந்து கடைக்கு போற நேரம், கடையில இருந்து வீட்டுக்கு போற நேரம், பஜாருக்கு போற நேரம், இப்படி போக்குவரத்திலேயே செய்யக்கூடிய அற்பமான எவ்வளவு நன்மைகள் நம்மளுடைய கட்டு தந்திருக்காங்க. இதெல்லாம் அன்றாட வாழ்க்கையில நாம் அதை கடைபிடிப்போம் சொன்னால் அது நமக்கு ஒரு பேர் உதவியாக வருகிறது. அந்த ஒரு சில விஷயங்களை சொல்லி காட்டுவாங்க. பாதையில போயிட்டு இருக்கோம், அன்றாட விஷயம் வீட்டுக்கு போறோம், கடைக்கு போறோம், இங்கே போயிருக்கோம். பாதையில பாதசாரிகளுக்கு இடைஞ்சாக இருக்கக்கூடிய ஒரு முள்ளா இருக்கட்டும், நல்லா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அதை அகற்றி போட்டு என்று சொன்னால் அது நன்மை என்று அந்த அடுத்தவங்க சொல்லக்கூடிய செய்தி. நம்ம அன்றாடம் இது ஒரு பழக்கமாக ஏற்படுத்தி நம்ம கிட்ட நேரத்தில் ஒதுக்கி போகாம அந்த காரியத்தை நாம் செய்வோம் சொன்னால் அது ஒரு நன்மை நமக்கு சேர்ந்து கொண்டே இருக்கும். ஒரு நன்மையத்தையும் சேர்ந்து கொண்டே பார்க்கணும். அதே மாதிரி பாருங்க, இந்த குடும்பத்திற்காக நன்மை எதிர்பார்த்து ஒரு மனிதன் சிரம் செய்யாமல் தன்னுடைய கொண்டாடி பிள்ளைகளுக்காக உழைச்சி கொடுக்கிறான். நன்மை எதிர்பார்த்து அந்த இடத்துல நன்மை எதிர்பார்த்து அந்த பொருளாதாரத்தில் தன்னுடைய குடும்பத்துக்கு கொடுக்கிற பாருங்க, அது தருணம் என்று அந்த இடத்துல சொல்றாங்க. எந்த மார்க்கத்தில் இருக்குது, எந்த சித்தாந்தத்தில் இருக்குதா, தன்னுடைய குடும்பத்திற்கு கொண்டாடி பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய அந்த பொருளாதாரத்தை கூட தருணம் சரிச்சியாதீங்க, குடும்பத்துக்கு கொடுக்கறத பத்தி என்ன செய்ய சரிச்சியாதீங்க, அது ஒரு தர்மம் என்று அல்லாவுடைய தூதர் நம்ம சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கணும்னு சொன்னால் அது நன்மை எதிர்பார்த்தும் செய்ய அந்த வேலையெல்லாம். அது மட்டும் இல்லை, அன்றாட வாழ்க்கையில செய்யக்கூடிய சின்ன சின்ன அற்புதமாக இருக்கக்கூடிய சில நன்மைகளை பாருங்க. சாப்பிடுற எல்லாருமே ஒரு சாப்பிடணும் செய்யணும். நம்ம வீட்டுல சாப்பிடுறதுல ஒருவருக்கு ஒருவர் ஊட்டி விட்டு சாப்பிடக்கூடிய உணவு இருக்குல்ல, ஒரு உணவுடைய வாயில ஒரு கவனம் உணவை நீங்க ஊட்டி விட்டு சாப்பிடுன்னு சொன்னால் அது அற்புதம் நன்மை சொல்றாங்க. இது நன்மை மட்டும் இல்லை, ஒரு இணக்கத்தை ஏற்படும். கணவன் மனைவிக்கிடையே ஒரு அன்பை பாசத்தை பரிமாறக்கூடிய செயலாக, எவ்வளவு கசப்புத்தன்மை இருந்தாலும் அதை அகற்றக்கூடிய செயலாகவும், அன்றாடத்தில் நன்மையை படுத்தக்கூடிய செயலாகவும் இந்த ஒரு சாப்பாட்டு வாய் எடுத்து ஊட்டி விடுற விஷயம் இருக்குது. இது நன்மை என்று நம்ம கடுத்துறான்னு சொன்னால் அன்றாட வாழ்க்கையில் நம்ம தனியாக உட்காந்து சாப்பிட்டு போகாம குடும்பத்தோட உட்கார்ந்து அவர்களுக்கும் ஊட்டி விட்டு உணவருங்கள் சொன்னால் அதிலேயும் நன்மை இருக்கிறது. அல்லாஹ் சொன்னாங்க சொன்னால் இப்படிப்பட்ட ஒரு வாக்கியங்கள் எல்லாம் அன்றாட வாழ்க்கையில் கிடைச்சு கொண்டே இருக்கு. சாப்பிட்ற நேரம் கிடைக்குது, போற நேரம் கிடைக்குது. இதெல்லாம் இதுக்கென்று காசு போல செலவழிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இதுக்கென்று ஒரு நேர காலத்தில் ஒதுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அன்றாட செயல்பாடுகளிலேயே இந்த நன்மையை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கான். இது மட்டும் இல்லைங்க, ஒரு சகோதரனை சிரித்த முகத்தோடு வரவேற்கிறீங்க, அதை அற்பமா கருதியாக அந்த அல்லாவுக்கு ஒரு மனுஷன் சகோதரனை பார்த்து நண்பனை பார்த்து சீர்த்தி குடும்பம் வரவேற்காம இது நன்மை என்று சொல்றாங்க. இதே நிகழ்ச்சியா முஞ்சி அப்படியே மூணு வச்சுட்டு போகக்கூடிய பார்க்கிறோம். அப்படிலாம் இருக்காது. சிரிச்ச முகத்துடைய மனிதர்கள் என்ன செய்ய மனிதர்களை விட்டு உங்களோட முகத்தை திரும்பிக் கொள்ளாது என்று அல்லா சொல்றான். அப்ப மனிதர்கள் இடத்துல அன்பாக பாசமாக சிரித்த முகத்தோட வரவேற்கக்கூடிய விஷயம் இருக்குது. இது நன்மை என்று அவனுக்கு நம்ம கட்டுத்தருக்காருன்னு சொன்னால் வாழ்க்கையில கடைபிடிக்க நம்ம சிரிச்ச முகத்தை அவனுக்கு லேச அடைக்கும். சிரிக்கிறதுக்கு நன்மை நம்ம வந்து அவன் இடம் போடுவான். அந்த மனுஷன் சொல்லுவாங்க, ஒரு அழகான மனுஷன் சிரிச்ச முகத்தோட எப்படி வரவேற்பாரு, மூத்தப்பறம் பிரார்த்தனை வருவான். மூத்தப்பறம் கூட இப்படிப்பட்ட மனுஷன் நல்ல மனுஷன் சொல்லி பிரார்த்தனை பண்ணுறது கூட ஒரு வாய்ப்பே அது ஏற்படுத்தக்கூடிய விஷயம் பார்க்கணும்னு சொன்னா சிரிச்ச முகத்தோட ஒரு மனிதர் வரவேற்பது நன்மை என்று அல்லாவுடைய தூதர் நமக்கு அடுத்து சொன்னால்
இதையெல்லாம் அன்றாட வாழ்க்கையில் நாம் கடைபிடித்தோம் சொன்னால் இது அற்பமாக நம்ம கருதக்கூடிய ஒரு நன்மைதான். தொடர்ந்து நம்மளுடைய வாழ்க்கையில பழக்க வழக்கத்தை நம்ம ஏற்படுத்திக் கொண்டோம் சொன்னால் இது பெரிய நன்மை நமக்கு என்ன செய்ய மேல் பெற்றக்கூடிய செயலை பார்க்கணும். அது மட்டும் இல்ல, அல்லாஹ் தூதர் கேட்கிறாங்க, அல்லாஹ் தூதர் இஸ்லாத்தில் சிறந்த காரியம் எது என்று அல்லாஹ் தூதர் கேட்கிறாங்க. தூதர் கேட்கிறாங்க, பசித்தோருக்கு உணவளிப்பதும் அறிந்தவருக்கும் அறியாதவருக்கும் நீ சலாம் சொல்வதும். இத்தகைய மனிதர்களை நம்ம சந்திக்கிறோம். சலாத்தை பரப்பணும் சொன்னால் அதிகமான நன்மை இருக்கு. வேண்டப்பட்டவர்களுக்கு சலாம் கொடுறது, தேவையில்லாதவர்களுக்கு பிடிக்காதவர்களுக்கு சண்டை போட்டவர்களுக்கு சலாம் சொல்லாமல் இருக்கிறது, இது போன்ற விஷயங்கள் எல்லாம் அல்லாஹ் சொல்ற சகோதரத்துல ஒரு நாளைக்கு மேல பேசுறவங்களுக்கு குரான் சொல்றாங்க. யார் முன்பு சொல்றாங்களோ அவங்க சிறந்தவன் என்று சொல்றாங்க. யார் முன்பு சொல்றாங்களோ அவன் சிறந்தவன். மன கசப்பெல்லாம் தூக்கி விட்டு மன்னிக்கக்கூடிய ஒரு பக்குவ மனநிலையோட அவருக்கு நாம் சலாம் சொல்ல சொன்னால் அவன் எவ்வளவு பெரிய தராதரத்தை உயர்ந்தவனாக இருந்தாலும் அவன் கர்வத்தோடு இருந்தாலும் நான் முந்தி சலாம் சொன்னேன் சொன்னால் மனிதர்கள் மாறிக்கப்பட சிறந்தவர்களாக அந்த இடத்தில் நாம் பிறந்தக்கூடிய ஒரு பாக்கியத்தை தரக்கூடிய விஷயம் இந்த சலாம். எல்லாம் திருமணி சொல்லிக்காட்டா உங்க வீடுகளுக்கு நீங்க நுழையும் போது கூட என்ன செய்யுங்க, சலாம் சொல்லி வீட்டு பிடிக்கிறது. நம்ம தொழில் கூட சலாம் வீட்டுக்கு போகலாம் தான் சொல்லுவாங்க. வீடுகளுக்கு நுழையும் போது சலாம் சொல்லுங்க. அங்கறையில நம்முடைய உயிரை கை கைப்பற்றக்கூடிய அந்த நிலையில நல்ல ஆத்மாக்களாக உயிராக இருந்தால் அந்த மாணவர்கள் நம்ம சலாம் சொல்லிட்டு வருவாங்க. எல்லாம் மார்க்கத்தில் இருக்கிற செய்தி சலாம் எவ்வளவு முக்கியம் பார்க்கும். இந்த சலாத்தை கூட அல்லாஹ் சொல்றாங்க, அதுலயும் அதிகமான நன்மையை சம்பாதிக்கக்கூடிய விஷயத்தையும் கண்டுக்கிறாங்க. ஒரு சபையில அமர்ந்திருக்கிறாங்க, பள்ளியில் அமர்ந்திருக்கிறாங்க. ஒரு மனிதர் வருகிறார். ஒரு மனிதர் வந்து சொல்றாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்றாங்க. அலைக்கும் சலாம் சொல்லிட்டு பதில் சொல்லிட்டு இவருக்கு 10 நன்மை சொல்றாங்க நம்மளுடைய. அடுத்த நாள் அவர் வருகிறார், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு சொல்றாங்க. அவருக்கு பதில் சொல்லிட்டு இவருக்கு 20 நன்மை சொல்றாங்க. மூன்றாவது அவர் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு சேர்த்து சொல்றாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு மூணு சேர்த்து சொல்லக்கூடிய இடத்துல இவருக்கு 30 நன்மைகள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. சொன்னா சொல்லக்கூடிய சமாதத்தோடு முழுமையாக சொல்லணும்னு சொன்னால் அதிகமான நன்மை இருக்கிற செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் கண்டுக்கிறார் சொன்னால் நாம் சந்திக்கக்கூடிய சகோதரர்களை முஸ்லிம்களை சலாமுடைய வார்த்தை இருக்கிற எல்லா இடத்துல இந்த நேரத்தில் சொல்லக்கூடிய ஒரு வாக்கு செய்திகள். ஒரு மரணித்த விழாக இருந்தாலும் சரி, திருமண விழாக இருந்தாலும் சரி, எவ்வளவு இடங்களில் எந்த சூழ்நிலையும் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தாக பிரார்த்தனையாக இந்த சலாம் இருப்பதை நாம் பார்க்கிறோம். சொன்னால் சலாத்தை அதிகம் பரப்பக்கூடியவர்கள் நன்மையை பெறக்கூடியவர்களும் இருக்க வேண்டும். அதே பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, சின்ன சின்ன அற்பமான விஷயங்களை பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் பொருளை பத்தி ஒரு நாளைக்கு 1000 நன்மைகளே உங்களால சம்பாதிக்க முடியாதா கேட்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் 1000 நன்மையை நாங்கள் எவ்வாறு சம்பாதிக்கிறது கேட்கக்கூடிய சுபகாரம் சொல்லி ஒரு நாளைக்கு 100 முறை சொல்லுங்க. 1000 நன்மையை பெற்று தரும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நம்ம கண்டறிக்கிறோம். சுபகாரங்கிறது வந்து ஒரு 100 முறை சொல்றதுக்கு 10 மணி நேரம் ஆகும். சும்மா உட்கார்ந்துக்கிற நேரத்துல அந்த வார்த்தை ஒரு நாளைக்கு ஒரு 100 முறை சொன்னா 1000 நன்மை நமக்கு பெற்று தரக்கூடிய விஷயமாக அந்த சுபகாரம் விஷயம் இருக்கு. நன்மைக்கு தான் அல்லாஹ்வுடைய தூதர்கள் போட்டி போட்டாங்க. நன்மை செய்வதற்கு தான் அவர்கள் போட்டி போட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதரத்துல போய் அல்லாஹ்வுடைய தூதரத்தை தோடு கேட்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, வசதி உள்ளவங்க இருக்கிறாங்க, அவங்களும் தொழுகிறாங்க, நாங்களும் தொழுகிறோம், அவங்களும் நோன்பு வைக்கிறாங்க, நாங்களும் நோன்பு வைக்கிறோம். அல்லாஹ் அவர்களுக்கு பொருளாதாரத்தை கொடுத்திருக்கான். அந்த பொருளாதாரத்தின் மூலம் விஷயமாக தான தர்மங்கள் அதிகமாக பண்ணி நன்மைகளை எங்களை விட அவர்கள் முந்திக் கொள்கிறார்கள். நாங்கள் என்ன செய்யணும்? அவர்கள் நாங்கள் முந்த முடியுங்க அப்படின்ட்டு ரொட்டி என்ன போடாத பாருங்க. அப்படி கேட்கல. அல்லாஹ்வுடைய தூதரே, அவருக்கு பொருளாதாரம் இருக்க, எனக்கு இல்லையே, எனக்கு அந்த மாதிரி பொருளாதாரத்தை தான் கேட்கல. அந்த பொருளாதாரத்தின் மூலம் அவர்கள் நன்மையை அடைகிறார்களே, எங்களுக்கு அது முடியலையே, நாம் என்ன செய்ய வேண்டும் சொல்லக்கூடிய நேரத்தில் ஒவ்வொரு துறையை விஷயமாக்கலாம். அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் கொண்டு தஸ்மீ 33 வருது. அவர்களை முந்தி விடுவீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. சொன்னா எந்த அளவுக்கு அன்றாட ஒரு தொழிலை செய்யக்கூடிய ஒவ்வொரு பதினால தொழிலுக்கு அப்புறமும் செய்யக்கூடிய தஸ்மீ இருக்குவாங்க. அது அதிகமான நன்மை இருக்கிற செய்தியும் அல்லாஹ்வுடைய தூதர் நம்ம கண்டுக்கிறாங்க. சொன்னால் ஒவ்வொரு தொழுகையிலும் இருந்து அந்த திக்ரை உலகி விட்டு பிரார்த்தனை செய்து விட்டு போனோம்னு சொன்னால் அதிகமான நன்மை நமக்கு என்ன செய்ய கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு முடிய பார்க்கணும். அதே மாதிரி சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானல்லாஹி அலீம் இதெல்லாம் மறுமை
காசு கணக்கக்கூடிய அளவுக்கு நன்மை என்று அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க. அந்த திக்குகளை எல்லாம் சொல்றீங்கன்னு சொன்னால் அதிகமான நன்மை என்று அல்லாவுடைய தூதர் சொல்றாங்கன்னு சொன்னா சும்மா உட்காந்து நேரத்தில் வீண் பேச்சு பேசக்கூடிய நேரங்கள்ல இந்த மாதிரி விஷயங்கள் திக்குகளை செய்யணும்னு சொன்னால் அதிகமான நன்மை பெற்றது சொல்றாங்க. வீண் பேச்சுக்கு தவிர்த்துக் கொள்ளுங்கள், நன்மையை பேசுங்க. வீணான பேச்சு பேசாதீங்க, எல்லாம் நினைச்சிருங்க. வீணான பேச்சுனாலதான் பெரிய பெரிய பிரச்சனை எல்லாம் குடும்பத்துக்கு மத்தியில, சொந்தங்களுக்கு மத்தியில, உறவுகளுக்கு மத்தியில இந்த தவறான வீணான பேச்சுக்கிறதுக்கு அடுத்தவரை பத்தி பேசுறது, அடுத்தவரை பத்தி குறை சொல்றது, இது என்ன செய்யும்? இந்த உலகத்திலேயே நமக்கு என்ன செய்யும்? இளைஞரையும் சங்கடத்தை ஏற்படுத்தி விட்டு மறுமொழியும் நமக்கு என்ன செய்யும்? பெரிய எதிரியாக அந்த வார்த்தைகள் நமக்கு எதிராக இருக்கக்கூடிய செய்தியெல்லாம் பார்த்தோம்னு சொன்னால் இது போன்ற புறம் பேசக்கூடிய செய்திகளாம் தவிர்த்து விட்டு அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுக் கொடுத்த திக்குகளை நம்ம அன்றாட வாழ்க்கையில அதை கடைபிடித்து விட்டோம் சொன்னால் இது போன்ற பிரச்சனை, இந்த உலகத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை மனுஷலாம் தவிர்த்து விடலாம். மறுமையில உங்களுக்கு நன்மைக்கு அற்பமான ஒரு விஷயம் தான் இதெல்லாம். இதெல்லாம் நம்ம அன்றாட வாழ்க்கையில கடைபிடித்த வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஒரு காரியத்தை செய்தால் தொடர்ந்து செய்ய சொல்றாங்க. ஒரு வாய் செஞ்சு விட்டாருங்க, ஒன்று ரெண்டாவது நாள் செய்ய அதை தொடர்ந்து செய்ய சொல்றாங்க. அப்ப இது போன்ற காரியங்கள் சின்ன சின்ன விஷயங்களை வாழ்க்கையில அன்றாட நம்ம கடைபிடித்து வந்தோம்னு சொன்னால் இது ஒரு பக்கம் நன்மை நமக்கு என்ன செய்யும்? மறுமையில் பெற்றுத்தரக்கூடிய விஷயமா இருக்கும். அதே மாதிரி பாருங்க, இந்த தொழுகைக்காக வரும் தெரியுமா? இந்த தொழுகைக்காக வரக்கூடிய அந்த முன்சக்கூடிய நன்மை இருக்குல்ல, அந்த முன்சக்கூடிய நன்மை பத்தி அல்லாஹ்வுடைய சொல்றாங்க. திண்ணை சகாபாக்களோட அறிவிக்கிறாரு, முன்சப்ப நிக்கிறவர்களுக்காக 3 முறை அல்லாஹ்வுடைய தூதர் அவருக்காக பிரார்த்தித்தார்கள். 2வது சப்பளிப்பவர்களுக்கு ஒரு முறை பிரார்த்தித்தார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதாக சகாபாக்கள் சொல்றாங்க. அப்ப முன்சப்பளிக்கக்கூடிய அளவு எந்த அளவுக்கு நன்மை சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, முன்சப்பளிப்பதும் பாங்கு சொல்வதற்குரிய நன்மைகள் நீங்கள் அறிவீர்கள் சொன்னால் அதற்காக சீட்டு குலுக்கி போட்டு நீங்க அதை என்ன செய்ய முன்னே எடுத்துக்கொண்டு வருவீர்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நன்மை இருக்கிறதாக அல்லாஹ்வுடைய தூதர் கட்டுக்கிறார்கள் சொன்னால் இது போன்ற சின்ன சின்ன விஷயங்கள் என்ன செய்யலாம்? முன்சப்பா அதிகமான வெளிநாடு வந்து முன்சப்பா சொன்னா அதிகமான நன்மை பெற்றுத்தரணும். அது மட்டும் இல்ல, வெள்ளிக்கிழமையில இந்த சும்மாவுக்கு வரக்கூடிய நேரங்கள்ல முட்டைத்துடைய நன்மை அரிஞ்சு என்ன பண்ணலாம்? முட்டைதான் மாடு ஆடு கோழி முட்டையெல்லாம் சொல்லியிருக்காங்க. முட்டை கூட நம்ம காசு இருந்தாலும் இந்த காலத்துல வாங்கி கொடுக்க முடியுமா? 10 லட்சம் ரூபாய் இருந்தாலும் முட்டை நம்ம ராஜஸ்தான் வந்து கொண்டு ரசிக்க முடியுமா? அப்பேற்பட்ட சூழ்நிலைக்கு நிலவல வட மாநிலங்களில் மாடே இருக்க முடியாத சூழ்நிலை இருக்காங்க. இப்படிதான் ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில ஒவ்வொரு வாரமும் ஒட்டாமான 6 பேரோட ஒரு விஷயம் குர்பானி கொடுக்கக்கூடிய நன்மையை பெற்றுத்தரக்கூடிய ஒரு பாக்கியத்தை ஒவ்வொரு வாரமும் அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். இதையெல்லாம் நாம் பயன்படுத்தணும்னு சொன்னால் இந்த அற்பமான இந்த நன்மைகள் எல்லாம் மறுமையில நமக்கு தெரியாது. மறுமையில சூரியன் தலைக்கு மேல் இருக்கக்கூடிய நேரங்கள்ல அம்மை துணையோடு அந்த நேரங்கள்ல அல்லாவோட அரசியல் நிலைத்தவர் எந்த நிலையுமே இல்லாத அந்த நேரத்துல இதுதான் நமக்கு என்ன செய்ய கை கொடுக்கும் என்பதை புரிந்து கொண்டு இந்த அற்பமா எதையெல்லாம் கருதுகிறோமோ இன்னும் ஏராளமான அற்பமான நன்மைகள் இருக்கிறது. அதுபோல நன்மையை என்ன செய்ய தெரிந்து கொண்டு அன்றாட வாழ்க்கையை நாம் கடைபிடித்தோம்னு சொன்னால் மறுமையில் நமக்கு என்ன செய்ய ஒரு வெற்றி பெறக்கூடிய ஒரு வாக்கியத்தை ஏற்படுத்த என்பதை தெரிவித்துக் கொண்டு எனக்கு முதல் விஷயம். அஸ்ஸலாமு அலைக்கும். நன்மைகள் அவசியம். நன்மைகளை பற்றி அல்லாஹ் வலியுறுத்தக்கூடிய சில செய்தியை பார்த்தோம். நம்முடைய நன்மை தீமையை மறுமையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிறுத்து நன்மையின் எடை கனவாக இருப்பவர்களுக்கு சொர்க்கமும் நன்மையின் எடை குறைவாக இருப்பவருக்கு நரகம் என்ற செய்தியை பார்த்தோம். அற்பமாக கருதக்கூடிய நிலைமைகள் செய்யலாம். வாழ்க்கையில் எவ்வளவு விஷயங்கள் செய்யலாம். இந்த நன்மைகள் மறுமையில் நமக்கு வந்து பயன் அளிக்கணும்னு சொன்னால் நாம் செய்த அற்பமான நன்மைகள் நம் கூடவே மறுமை வரைக்கும் வர வேண்டும் என்று சொன்னால் சில காரியங்கள் நம்ம தவிர்த்தாக வேண்டும். ஒரு ஊர்ல இருந்து ஒரு 50 லட்சம் ரூபாய் பெட்டாசு இருந்து 7 வரை கொண்டு ஒருத்தர் கொடுக்குறான். அந்த பணத்தை நம்ம எப்படி பாதுகாப்பு கொண்டு வருவோம்? யாரும் மாத்திரக்கூடாது, யாரும் எடுத்துடக்கூடாது, அவ்வளோ பாதுகாப்பா விழிப்புணர்வோடு என்ன செய்வோம்? அவ்வளோ சேஃப்டி அந்த பணத்தை கண்ணு கருத்துமா கொண்டாந்து வீட்டில் கொண்டாந்து சேர்ப்போம்னு சொன்னால் நாம் இந்த துணியாவில் செய்யக்கூடிய அற்பமான நன்மை இடையில இங்கே பதிவாக இருக்கிறது சொன்னால் நாம் சில காரியங்களை தவிர்த்து கொள்ள வேண்டும், எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். அது என்ன காரியம் சொன்னால் அல்லாவுக்கு செய்யக்கூடிய சில தீமைகள் இருக்கும், செய்யக்கூடிய எவ்வளவு விஷயங்கள் இருக்கும். அல்லாஹ் என்ன நாம் மன்னிக்கக்கூடியவனா இருக்கிறான். இப்போ தொழாம இருக்கிறோம், திரும்பி தொழுகிறோம், நோன்பு வைக்காம இருக்கிறோம், நோன்பு வச்சிடறோம்,
இவ்வளவுதான் இடம் வச்சிருந்தா கூட திரும்பி எல்லா இடத்துல மன்னிப்பு கிடைச்சிருந்தா நல்லா மன்னிச்சிடும். நான் மனுஷனுக்கு செய்ய வேண்டிய சில காரியங்கள் இருக்குவாங்க. ஒரு மனுஷனை திட்டி இருப்போம், அவரோட பேசியிருப்போம், அவர் மோசடி பண்ணியிருப்போம், அவருடைய பொருளாதாரத்தை எழுந்திருப்போம், அவருடைய மான மரியாதை விஷயங்களை விளையாண்டிருப்போம். இது போன்ற விஷயங்களை இந்த மனிதன் சம்பந்தப்பட்ட மனிதன் மன்னிக்காத வரைக்கும் இறைவன் மன்னிக்க மாட்டான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்கன்னு சொன்னால், இதுக்கு ஒரு உதாரணத்தையும் அல்லாஹ்வுடைய தூதர் இறுதியாக சொல்றேன். உதாரணத்தை சொல்றாங்க. அந்த மக்கள் இடத்துல கேட்கிறாங்க, திவாலாகி போனவரை பற்றி, மறுமையில திவாலாகி போனவரை பற்றி உங்களுக்கு தெரியுமா கேட்கிறாங்க. அப்ப நபி தோழர் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த பொருளாதாரம் தங்கம் வெள்ளி திருவிழா எதுவுமே இல்லாதவங்க, பொருளாதாரம் ஒண்ணும் இல்லாதவங்க திவாலாகி போனவங்க கேட்கிறாங்க. அப்படி இல்ல, ஒரு நன்மை மூட்டை அதிகமா கலந்தவங்க வருவாள், அற்பமா வைக்கக்கூடிய சில நன்மையை வச்சு போனவங்க யாருங்க, அவங்க நம்மளாம் பத்தி ஏக்கத்தோடு பேசுறோம், ஒரு நன்மையை சம்பாதிச்சு கொண்டு வராங்க, நேர சொத்தத்துக்கு தான் போவார் என்று மற்றவர்கள் எல்லாம் பேசிக் கொள்வார்கள். அப்போதுதான் ஒவ்வொரு மனிதனாக எந்திரிச்சு வருவான். இறைவா, என்கிட்ட கடன் வாங்கிட்டு மோசடி பண்ணிட்டான், என்னை அவ்வளவு பேசிட்டான், என்னை திருடிட்டான், என் சொத்தை எடுத்துக்கிட்டான், என் காலத்தை இப்படி 1030 வரக்கூடியவர்கள் அந்த வெள்ளியோ தர்மமோ வெள்ளியோ தங்கமோ திருகமோ சொல்லக்கூடியாத அந்த நாள்ல இவருடைய நன்மைகள் கூட எவனெல்லாம் பாதிக்கப்பட்ட அந்த உலகத்தில் புகார் அளிக்கிறானோ அவனுக்கு வழங்கப்பட்டுவிடும். இறுதியாக ஒன்றும் இல்லாமல் இருப்பாள். அதுக்கு அப்புறம் சில மனிதர்கள் வந்து புகார் அளிப்பார்கள், எனக்கு அப்படி செஞ்சுட்டா இப்படி செஞ்சாலும் புகார் அளிப்பார்கள். இறுதியாக அவனிடம் கொடுப்பதற்கு ஏதும் இருக்காது. எவன் பாதிக்கப்பட்டானோ அவனுடைய தீமையை எடுத்து இவனுக்கு தலையில் வைத்து உடம்புப்புற நரகில் விழுவான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு எச்சரிக்கை செய்தான்னு சொன்னால், இந்த உலகத்துல மனிதர்களுக்கு நம்ம அறியாமல் எவ்வளவு செயல் செஞ்சிருக்கோம். இந்த உலகத்துல துனியாவுல நம்ம சுயநிலையோட ஆரோக்கியத்தோடு இருக்கக்கூடிய நேரத்துல இதெல்லாம் கண்காணித்து சம்பந்தப்பட்ட மனிதனிடத்தில் போய் மன்னிப்பு கேட்கவில்லை என்று சொன்னார். அதற்கு பரிகாரம் பழித்துக் கொள்ளவில்லை என்று சொன்னால், அந்த மனிதர்கள் மறுமையில் நமக்கு எதிராக அவர் வந்து நின்றுவிட்டார் என்று சொன்னால், நம்முடைய இந்த அற்பமான நன்மைகள் எல்லாம் பறிபோன மட்டும் இல்லாம நாம் நரகத்தில் செல்லக்கூடியவா இருக்க வேண்டும். அதுபோல இந்த உலகத்தில் எவ்வளவு நன்மை செஞ்சிருப்போம். அல்லாஹ்வுடைய தூதர் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதரை மக்களிடத்துல வந்து பணியிட்டுக் கொள்ளுங்கள். நான் உங்களுக்கு ஏதாவது தவறு இழைக்கப்பட்டிருந்தால், உங்களிடம் ஏதாவது கடன் வாங்கியிருந்தால் இங்கேயே முடித்துக் கொள்ளுங்கள், மறுமையில் என்னை வந்து பிடித்து விடாதீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நம்ம கட்டளையிட்டார் சொன்னால், நம்ம எல்லாம் ஏமாத்தாங்கிறத சிந்திச்சு பார்த்து இந்த உலகத்துல எவ்வளவு பேருக்கு செஞ்சிருப்போம். சிலருக்கு நினைவு வந்துடும், சிலருக்கு நினைவு வராமல் இருக்கும். இதெல்லாம் சம்பந்தப்பட்ட மனிதத்தில் போய் இந்த உலகத்திலேயே அதுக்கு பரிகாரம் தேடிக்கொள்ள வேண்டும் சொன்னால், அற்பமா செய்யக்கூடிய நன்மைகளோட மறுமையில் பரிபோகம் அந்த நிலை நம் வாழ்க்கை ஏற்படக்கூடாது என்பதை தெரிவித்துக் கொண்டு, அதிகமாக நன்மைகளை செய்யக்கூடியவர்களாகவும் அதை தொடர்ந்து செய்யக்கூடிய மக்களாக நம்மை அல்லாஹ் ஆக்கியாளர்கள் கேட்டுக்கொண்டு இந்த ஜிம்மாவுடைய நிலை செய்ய أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله حي على الصلاة حي على الفلاح قد قامت الصلاة قد قامت الصلاة الله أكبر الله أكبر لا إله إلا الله. உங்கள் வரிசைகளை நேராகவும் நெருக்கமாகவும் ஆக்கிக் கொள்ளுங்கள். அல்லாஹு அக்பர். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன் இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் غير المغضوب عليهم ولا الضالين آمين. سبح اسم ربك الأعلى الذي خلق فسوى والذي قدر فهدى والذي
أخرج المرعى وجعله غثاء أحوى سنقرئك فلا تنسى إلا ما شاء الله إنه يعلم الجهر وما يخفى ونيسرك لليسرى فذكر إن نفعت الذكرى سيذكر من يخشى ويتجنبها الأشقى الذي يصلى النار الكبرى ثم لا يموت فيها ولا يحيا قد أفلح من تزكى وذكر اسم ربه فصلى بل تؤثرون الحياة الدنيا والآخرة خير وأبقى إن هذا لفي الصحف الأولى صحف إبراهيم وموسى. الله أكبر. سمع الله لمن حمده. الله أكبر. الله أكبر. الله أكبر. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. هل أتاك حديث الغاشية وجوه يومئذ خاشعة عاملة ناصبة تصلى نارا حامية تسقى من عين آنية ليس لهم طعام إلا من ضريع لا يسمن ولا يغني من جوع وجوه يومئذ ناعمة لسعيها راضية في جنة عالية لا تسمع فيها لاغية فيها عين جارية فيها سرر مرفوعة وأكواب موضوعة ونمارق مصفوفة وزرابي مبثوثة أفلا ينظرون إلى الإبل كيف خلقت وإلى السماء كيف رفعت وإلى الجبال كيف نصبت وإلى الأرض كيف سطحت فذكر إنما أنت مذكر لست عليهم بمسيطر إلا من تولى وكفر فيعذبه الله العذاب الأكبر إن إلينا إيابهم ثم إن علينا حسابهم. الله أكبر. سمع الله لمن حمده. الله
الله أكبر. السلام عليكم ورحمة الله. السلام عليكم ورحمة الله.